வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெண்ணனூரில் 110 கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் உள்ளது. இங்கிருந்துதான் பெண்ணலூர், நெமிலி, காட்ராம்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களுக்கு மின் சப்ளை செய்யப்படுகிறது. இன்று துணை மின் நிலைய வளாகத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களில் இருந்து திடீரென தீப்பொறி பறந்தது. தொடர்ந்து கீழே இருந்த காய்ந்த புற்களில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. உடனே மின் சப்ளையை ஊழியர்கள் துண்டித்தனர். இருங்காட்டுக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தால் கிராமங்கள் மின் சப்ளை இன்றி தவிக்கும் சூழல் ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்திய பிறகு மீண்டும் மின் சப்ளை துவங்கியது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகராட்சி கவுன்சிலர் கூட்டம் நகராட்சி தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கவுன்சிலர் தேவேந்திரன் பேசுகையில், மக்களுடன் முதல்வர் முகாமில் வீட்டு வரி கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. முதல்வரின் சிறப்பு முகாமில் வழங்கும் மனுவை கூட அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றார். இதற்கு பதிலளித்த கமிஷனர் சையது முஸ்தபா கமால், மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திமுக கவுன்சிலர் பிரவீணா பேசுகையில், அரசு நிகழ்ச்சிகள் குறித்து எனக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என காட்டமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கமிஷனர், நிகழ்ச்சி விவரங்களை உங்களது கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளோம் என்றார். இந்த பதிலை கேட்டு ஆவேசமான பிரவீணா, நான் கவுன்சிலரா எனது கணவர் கவுன்சிலரா என்று கேட்டார். இனி உங்களுக்கு தகவல் அளிக்கப்படும் என்று கமிஷனர் சமாதானம் செய்தார். அதாவது மாவட்ட ஆட்சியர்களே ஒரு வீடு பஞ்சாயத்தில் தங்கியிருக்கிறாங்க, மனு வாங்குறாங்க, உடனடியாக ஏன் நம்ம நகராட்சியில் வந்து சில நிகழ்ச்சி செய்யறத போட்ட இடம் தவறு. இப்ப அவங்க சொந்த எப்படிதான் ஆட்கள் இனிமே சொல்லலாம் சார். ஒரு விஷயத்த எல்லாமே கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க, யாரும் போக சொல்லுங்க. இப்ப பொறியாளர், உதவி பொறியாளர் ஏதோ பொறுப்பாக செய்யறாங்க, யாரும் நம்ம நகராட்சி போக சொல்லுங்க. சில பேர் செய்யற தவறு அதிகமான முதல்வர் வந்து இளந்தேடி மனு கொடுக்குறாங்க, முகாம் கொடுக்குறாங்க, எல்லாமே கலந்துக்கிறோம். அந்த முதல்வர் அதே பகுதியில் எத்தனை பேர் எங்க ஆணையம் போட்டுங்க மனமாயிட்டு அது அப்போ மக்கள் முதல்வர் திட்டத்துல கொடுக்கிற மனுக்கு நேரம் இருக்கா அதுல நான் பார்த்தேன். நீங்க சொல்ற அரசு படித்தது மற்ற அதிகாரி தலைவர்கள் கரெக்டா, அதாவது வேலைக்கு வீடு அதிகம் செய்யறாங்க. அதை நம்ம யாரும் சில பேர் தொடர்ந்து அது யாரும் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். சார் ஓட் பண்ணி சொல்றீங்க, இல்லன்னா உடனே ஓட் பண்றீங்க. இதை ஏன் ஒரு நாள் முன்கூட்டியே சொன்னா எங்களுடைய கருத்து இதுதான். இது நான் மட்டும் சொல்ல, எங்க எல்லா நகரமான உறுப்பினரும் நாங்க சொல்றோம். சில இதை வந்து நைட்டு வந்து சொல்றாங்க. சரி, இமீடியட்டா நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வந்து ஒத்துழைக்கிறோம். இமீடியட்டா நடக்கிற ஃபங்க்ஷனை நாங்க எதுவும் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அதை ஆண்டு அரசாட்சி வந்து நிர்வாகம் வந்து கொடுக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் தெரியும். அப்ப நாங்க வந்து என் தட்டுல நகராட்சி வந்து தெரியும். அப்ப எங்களுக்கு ஏன் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சடன்லியா சொல்ற விஷயத்துக்கு நாங்களும் அது வந்து நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா முன்கூட்டியே நடக்கிற விஷயங்களை ஒரு நாள் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தை சேர்ந்தவர் பிரதீப் குமார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்.
இவரது டூ வீலர் திருடு போனது. ஆண்டிப்பட்டி போலீசில் புகார் கூறினார். போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை பார்த்தனர். அதில் மர்ம நபர் கையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீட்டிற்கு வெளியே நிறுத்தியிருந்த டூ வீலரை எடுத்து செல்வதும் அவருடன் இன்னொரு நபர் செல்வதும் பதிவாகி இருந்தது. ஆயுதங்களுடன் திரிந்து டூ வீலர்களை திருடும் ஆசாமிகளை ஆண்டிப்பட்டி போலீசார் தேடுகின்றனர். கோவை மாவட்ட கால்பந்து சங்கம் சார்பில் மாவட்டத்தில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வீரர்களுக்கு லீக் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. முதலாவதாக சி டிவிஷன் லீக் போட்டிகள் நவக்கரை ஏஜேகே கல்லூரியில் நடைபெற்றது. இதில் காட்டூர் ரீகிரியேஷன் கிளப் சாம்பியன் கோப்பையை வென்றது. தொடர்ந்து பி டிவிஷன் போட்டிகள் சிஐடி கல்லூரியில் துவங்கியது. பி டிவிஷனில் கேவிஆர் எஃப்சி, பீலமேடு எஃப்சி, யூனிவர்சல் ரீகிரியேஷன் கிளப், மதுக்கரை யுனைடெட் எஃப்சி, போத்தனூர் ஸ்போர்ட்ஸ் கிளப், துரைசாமி நினைவு எஃப்சி, எம்ஆர்எஃப்சி, சிஐடி எஃப்சி, ஜக்கோபி எஃப்சி ஆகிய 9 அணிகள் இடம் பிடித்தன. முதல் போட்டியில் பீலமேடு எஃப்சி மற்றும் ஜக்கோபி எஃப்சி அணிகள் மோதின. இதில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடிக்க போட்டி டிராவில் முடிந்தது. பீலமேடு அணிக்கு கோகுல் 9வது நிமிடத்திலும் மாதவ் கோகுல் 60வது நிமிடத்திலும் கோல் அடித்தனர். ஜக்கோபி அணிக்கு பிரபுராஜ் 19வது நிமிடத்திலும் சபரி விஜய் 37வது நிமிடத்திலும் கோல் அடித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கவர்னர் தமிழிசையை சந்தித்து மனு அளித்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகின்ற கேந்திரமாக இன்றைக்கு புதுச்சேரி மாற்றப்பட்டு இருப்பதற்கு இந்த அரசாங்கத்துடைய தவறான செயல்பாடு தான் முதல் காரணம். இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் அதிமுக சார்பில் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று இன்று துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் புதுச்சேரி மாநிலத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க அரசு உரிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் கடிதம் மூலிமா. இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். பொதுவாக போதைப்பொருள் விற்பனையை காவல்துறையில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. காவல்துறையினருடைய துணையோடு தான் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் அதை முழுமையாக தடுக்கணும்னா எங்கெல்லாம் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகின்றதோ அதுக்கு தகவல் கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்று இந்த அரசு அறிவிக்கணும். அது போன்ற தகவல் கொடுப்பவர்களை ரகசியமாக வச்சுக்கணும். அதற்குரிய சன்மானத்தை கொடுக்கும் போதும் ரகசியமான முறையில் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு போதைப்பொருள் விற்பனையை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இதெல்லாம் அந்த அம்மா உரிய நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். போதைப்பொருள் தடுப்பு விஷயத்தில் நான் தனி கவனம் செலுத்தும்னு சொல்லிக்கிறாங்க. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருடைய ஒரு யூனிட் இங்கே புதுச்சேரியில் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுருக்கிறோம். திருப்பத்தூர் அடுத்த சிவராஜ்பேட்டையில் ஜெயக்குமார் என்பவர் டெக்கரேட்டர் நிறுவனம் நடத்தி வருகிறார். திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு டெக்கரேட் செய்து வந்தார். இதன் குடோன் கருப்பனூர் பகுதியில் உள்ளது. குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் சீரியல் லைட் மற்றும் சோஃபா செட் தீயில் எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. யூபிஎஸ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். விசாரணை நடக்கிறது. புதுச்சேரி கல் மண்டபம் அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அவர் பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவரை காரில் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூப்பிட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மாணவி பெற்றோரிடம் தெரிவித்தார். பெற்றோர் கல்வித்துறையில் புகார் தெரிவித்தனர். கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர் கிருஷ்ணசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்தனர். விசாரணையை அடுத்து போலீசார் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிந்தனர். இதை அறிந்த ஆசிரியர் எஸ்கேப் ஆனார். அவரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடுகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஆட்டோக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே சவாரி செல்ல போலீசார் அனுமதி அளித்தனர். அதை 30 கிலோமீட்டர் தூரம் வரை சவாரி செல்ல அனுமதிக்க கோரி ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். ஆர்டிஓ பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டன. இதற்கிடையே ஊட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பைக்காராவுக்கு சுற்றுலா பயணிகளை ஆட்டோக்களில் ஏற்றி சென்றனர். பைக்காரா போலீசார் 3 ஆட்டோக்கள் எல்லை தாண்டி சென்றதாக கூறி பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆட்டோ டிரைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சவாரி எல்லை தூரத்தை 30 கிலோமீட்டராக உயர்த்த வேண்டும், 3 ஆட்டோ டிரைவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் போலீசார் அனுமதியின்றி திடீர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர்.